என்னை விட்டு பிரியவே கூடாதுன்னு சொல்லிட்டு கிச்சன்ல போய் நிக்கிற. உள்ள போலன்னு பார்த்தா கோமதி அக்கா கரண்டி வச்சு அடிக்க வராங்க. என்ன பண்ண? இந்த அழகி இல்லாம என்னாலாம் இருக்க முடியாது. அழகி தண்ணி வேணும். இருமுறாங்களே. கோமதி வர கரண்டி வச்சுட்டு விட மாட்டேங்கிறா. கோமதி, அவனுக்கு இருமல் எடுக்கல? ஆமா கோமதி. சரி, தண்ணி குடிச்சாதான் இந்த இருமல் நிக்கும். ஆமா, நான் கொண்டு கொடுத்துட்டு வந்துடட்டுமா? வேண்டாம், அதுக்கு ஆள் வச்சிருக்கேன், கொண்டு கொடுத்துருவாங்க. அப்படியா? ஆமா, இங்க நீ சமையல் வேலையை பாரு. தண்ணி நேரத்துக்கு போயிருக்கோம். ஐயோ பாவம். அழகி தண்ணி கொண்டு வா. தண்ணி வந்துகிட்டே இருக்குங்க. ஆஹா, அழகி வந்துட்டு இருக்கா. வந்தன அப்படி நமக்கு கட்டி பிடிச்சுக்கணும். வா வா, இதுக்கப்புறம் நீ கதை தந்துட்டு எப்படி வெளியில போறேன்னு பாக்குறேன். அடி வா, இனி விடியற வரைக்கும் நீ உள்ளதான். கிச்சனுக்கா போற? கிச்சனுக்கு வா வா, சீக்கிரம் கொண்டுட்டு வா. வந்துகிட்டே இருக்குது. வா 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 வா. வந்த உடனே அப்படியே இடையவனின் இடை ஒரு நூலகம் படித்திடவா படிவிடும் இரவுகளாயிரம் இடைவெளி எதற்கு சொல் நமக்கு உன்னாரம் ஒரு முறை விடுமுறை எடுத்தால் என்று. சீக்கிரம் வா. ராஜா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கா? உங்களுக்கு ரொம்ப ஈமல் இருக்காம? தண்ணிய உங்க அம்மா உங்ககிட்ட கொடுத்துட்டு இருக்கா, அப்படிதானே? இல்ல, கோமதி அம்மா. அக்கா, அப்படியா? அப்போ உள்ள வர மாட்டா. இந்த செல்வா யாருன்னு காட்ட வேண்டியதான். உங்களுக்கெல்லாம் தலைதறிக்க ஓடனே இருந்திருக்கு. நான் என்ன பண்ண முடியும்? சரி, அக்கா உள்ள நிக்கலன்னு அடக்க உடக்கமா நின்ன. இது சரிப்பட்டு வராது. ராஜா, இந்த தண்ணி நீ குடிச்சிட்ட, அப்ப வாரு. இவளுக்கு செல்வா பத்தி தெரியல. குரங்கு பயவுல நேத்துக்கு வந்துகிட்டு இருக்குமே. பாரு, சாம்பார் வச்சு அவியல் வச்சிடலாம். சரியா? இந்த காய்கறி எல்லாம் வெட்டி பறிக்க வை. கத்தாத, ஒரு முத்தம் கொடுத்துறேன். கோமதி இருக்கா? ஒழுங்கா தண்ணியை கொண்டுட்டு வர சொன்னேன்ல. அடிப்பா. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. நான் வர மாட்டேன். உன்கிட்ட என்னடி பேச்சு? ஐயோ, என்னது? சிரிக்காதன்னா, அழகாதான் இருக்க. அவ அழகாதான் இருப்பா. அக்கா, தண்ணி குடிக்க வந்தேன்க்கா. ரொம்ப தாகமா இருந்தது, அதான். ஐயோ, ரொம்ப தாகமா இருந்தது. ராஜா கொண்டு வந்தானே. அப்படியா? நான் பாக்கல. சரி சரி, அழகி உள்ளவா, உனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. அவளுக்கு கிச்சன்லயும் வேலை இருக்குது. அக்கான்னு பார்க்க மாட்டேன். நானும் தம்பியாருன்னு பார்க்க மாட்டேன். கையில என்ன இருக்குன்னு தெரியுமில்ல. ஏற்கனவே காலை சமையல் பண்ணதுக்கு 12 மணிக்கு வந்திருக்கா. அது வேலை தான் பாத்துக்கிட்டு இருந்தா. இப்ப கூட அங்க ஏகப்பட்ட வேலை. இங்க ஏகப்பட்ட வேலை. அப்ப ஒண்ணு பண்ணலாம். என்னக்கா? நீ இங்க இருக்க வேலையை பாரு, அவ அங்க இருக்க வேலையை பார்த்துட்டு வந்துருவா. உங்ககிட்ட என்னக்கா பேச்சு? என்ன பண்ண போற? செல்வா யாருன்னு காட்ட போறேன். ஐயோ விடுங்க. குரங்கு பையன், குரங்கா பறக்க வேண்டியவன் நினைக்க. சரி, நம்மளே சமைப்போம். அத தூக்கிட்டு போயிட்டியா? பெறவேண்டா, இருமுத. இங்க வா. ஒண்ணே ஐயா, சாரி. எதுக்கு கரண்டி கொண்டு எரிஞ்சீங்க? அது வந்து சரி சரி, பயப்படாதீங்க. தெரியாம தான் எரிஞ்சிருப்பீங்க. இல்ல, தெரிஞ்சுதான் எரிஞ்சேன். தெரிஞ்சு எரிஞ்சீங்களா? நான் எதுவும் உங்ககிட்ட வம்பு இழுக்கலையேங்க. ஐயோ, நீங்க வம்பு இழுக்கல. அதுக்கே இப்படி எரிஞ்சீங்க? நீங்க எதுக்கு இருமுனீங்க? இருமல் எடுக்குன்னு தான் தண்ணி குடிக்கிறதுக்கு கிச்சனுக்குள்ளே வந்தேன். அது ஒண்ணு இல்ல, செல்வா கொஞ்சம் வேண்டாத வேலை பார்த்தா அவன் நினைச்சுக்கிட்டு. செல்வா வேலையா? சரி சரி, பரவாயில்ல. கொஞ்சம் தண்ணி வேணும், நான் குடிச்சிட்டு போறேன். இல்ல, இருங்க, நான் கோரி தரேன். சாரி. இதுல என்ன இருக்கு? வேணிக்குன்னு எரியல, விடுங்க. இருந்தாலும் பார்த்து எரிஞ்சிருக்கலாம். சாரி.
ஐயோ பரவாயில்லங்க, கொஞ்சம் தள்ளிக்கோங்க, நான் தண்ணி குடிச்சிட்டு போறேன். இருங்க இருங்க, நான் கோரி தரேன். இல்ல, எப்பவுமே நான் தான் கோரி குடிப்பேன். எனக்கு பழக்கம் தான், நான் குடிச்சுக்கிட்டேன். இது வரைக்கும் பழகி இருக்கலாம், அதான் இப்ப நான் இருக்கல, கோரி தரேன். இருங்க. ச்சே, இப்படி பண்ணிட்டேனே, ஐயோ வலிச்சிருக்குமே. செல்வா, நீ பார்த்த பார்வை. ச்சே, இப்படி பண்ணிட்டேனே, முட்டாள் மாதிரி பண்ணிட்டேனே. ஐயோ ச்சே, என்ன நினைச்சது பாரு. என்ன சங்கடப்பட்டு இருக்கீங்களா? ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் ஒன்னும் பெருசாலாம் எடுத்துக்க மாட்டேன். எனக்கு வலிக்கலாம் செய்யல. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. சரி, இந்தாங்க தண்ணி. ஆ, இந்தாங்க கரண்டி. அதை அதுல வச்சிருங்க. இந்தாங்க தண்ணி. ஏன் ஃபீல் பண்றீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, தெரியாம தானே அடிச்சீங்க. வலிச்சுதா? ஆ அடிச்சது வலிச்சுதான்னு கேட்டேன். இல்ல, நிஜமாவே எனக்கு வலிக்கல. நீங்க அதான் ஒண்ணு பெருசா எடுத்துக்க வேண்டாம். இடைவெளி எதற்கு சொல் நமக்கு உன்னாரம் ஒரு முறை விடுமுறை எடுத்தால் என்ன என்னை தீண்ட கூடாதென வானோடு சொல்லாது வந்த கடல் என்னை ஏந்த கூடாதென கையோடு சொல்லாது புல்லாங்குழல். உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? நமக்குள்ள இடைவெளியே இருக்க கூடாதுன்னு சொன்னா இல்லையா? என்ன நெருக்கமா அடி. போதும். போதாது, இன்னும். எனக்கு நீ உனை தர எதற்கு ஆராய்ச்சியே உனை விட வேறு நினைவுகள் ஏது ரோஜா ரோஜா. உங்ககிட்ட நான் பேசணும் தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், ஆனா எனக்கு நேரமா அமையல. வெளியில காய்கறி வாங்கும் போதும் சரி, வீட்டுக்கு காய்கறி வாங்கிட்டு வந்தாலும் சரி, ரொம்ப கவனமா இருக்கணும். இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு காய்கறி நான் தான் வாங்க போவேன். எப்படி வாங்கணும் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். இல்ல, நானும் நல்லதா காய்கறி எல்லாம் வாங்குவேன், அதெல்லாம் பிரச்சனை இல்ல. பிரச்சனை காய்கறில இல்ல, நமக்கு சுத்தி எதிரிகள் இருக்காங்க. எந்த நேரத்துல நம்ம வீட்டுக்குள்ள என்ன வரும்னு தெரியாது. என்ன சொல்றீங்க? ஆபத்து எந்த வழியிலும் இந்த வீட்டுக்குள்ள வரும். நாங்க இல்லாம வெளியில போனா நீங்க வெளியில எங்கேயும் சாப்பிட வேண்டாம். மேக்சிமம் நீங்க வீட்டை விட்டு வெளியில போக வேண்டியது இருக்காது. அப்படி ஒருவேளை உங்களுக்கு போகணும்னாலும் எங்க துணை இல்லாம நீங்க போக வேண்டாம். ஏன் இவ்வளவு பாதுகாப்பு? சாதாரண ஃபேமிலி தானே. உங்களுக்கு கடந்த காலம் எதுவுமே தெரியாது. இவ்வளவு சொத்து இருந்தோம், செல்வாக்கு யாருமே பொண்ணு கொடுக்கல. காரணம் உங்களுக்கு தெரிய வேண்டாம். எனக்கு புரியல. இந்த அரமனை உள்ளவங்களுக்கு எப்படி வேணாலும் ஆபத்து வரும். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், தப்பா நினைக்காதீங்க. என்ன இந்த வீட்டுல ஒருத்தரா நினைக்கிறீங்க. தயவு செய்து என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கிடுவேன். அழகிக்கு அந்த அளவுக்கு பக்குவம் கிடையாது. அவ இப்பவும் குழந்தை மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கா. ராஜகிளி அம்மா அதனாலதான் அழகி அம்மா கிட்ட எதையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அழகிய செல்வா பாத்துக்கிடுவான். ஆனா உங்களுக்கு நான் சொல்லிதானே ஆகணும். இந்த அரமனையோட கடைசி வாரிசு தான் செல்வா. செல்வா மட்டும் இல்லைன்னா இந்த கோடிக்கணக்கான சொத்து சொந்தக்காரங்களுக்கு போய் சேரும். செல்வா இருக்கிறதுனால கோடிக்கணக்கான சொத்து அரமனைலாம் செல்வாக்கு வந்து சேர்ந்துட்டு, அதனாலே இந்த அரமனை சார்ந்த அத்தனை பேருக்கும் கொலை வெறி. செல்வாவை ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு கொலை வெறி. அவனுக்கு கல்யாணமும் நடக்க கூடாது, அவனுக்கு சந்ததியும் இருக்க கூடாதுன்னு இந்த சொந்தக்காரங்களோட சதி. ஏன்னா அடுத்து செல்வாக்கும் வாரிசு வந்துட்டுனா நிரந்தரமா அந்த சொத்து இந்த அரமனை சார்ந்த ராஜகிளி அம்மாவுக்கும் செல்வாக்கே வந்து சேர்ந்துரும். ஓ, அப்படிதான் இந்த சொந்தக்காரங்க போட்ட பிளான்ல நம்ம செல்வாவும் சிக்கிட்டாரு. என்ன சொல்றீங்க? கல்யாணம் பண்ணி குழந்தைலாம் பெத்துக்கிட்டா தானே இதுக்கு சந்ததி வரும். அப்படி ஒண்ணு நடக்காம போயிட்டா அதனால செல்வா வாழ்க்கையில ஒரு பொண்ணு வந்தா. ராஜகிளி அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். பையன் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ போறான்னு கனவு கண்டாங்க. இப்ப அழகி அம்மா வாழ்ந்துட்டு இருக்காங்களே, இத பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி தான் அன்னைக்கு சந்தோஷப்பட்டாங்க. அந்த பொண்ணு கிட்டத்தட்ட செல்வாவை அடிமையாவே ஆக்கிட்டா. பாசங்க பேர்ல செல்வாவை அவனுக்கு அடிமையாவே ஆக்கிட்டா. செல்வாக்கும் அப்போ சின்ன வயசு, 19 வயசுதான். காதல் மயக்கத்துல காதல் போதையில என்ன பண்றோன்னு தெரியாம செல்வாவும் அந்த பொண்ணு சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டினான். அது காதல்னே தெரியாமலே என்னென்ன பண்ணுமோ அத்தனையும் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்புறம் தான் தெரிஞ்சது அது இந்த குடும்பத்துக்காரங்களோட சூழ்ச்சின்னு. இத புரிஞ்சுக்கிட்ட ராஜகிளி அம்மா எப்படியாவது செல்வா மீட்டிடலான்னுக்கிற நேரத்துல சொந்தம் பந்தம் எல்லாருமா சேர்ந்து ஒட்டுமொத்த அரமனையும் சூறையாடிட்டாங்க. செல்வாவும் ராஜகிளி அம்மாவும் நடு வீதிக்கு வந்தாங்க. அரமனையில வாழ்ந்தவங்க தெருவுக்கு வந்தாங்க. அந்த நிலைமையிலும் கூட காதலிச்ச பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு செல்வா நினைச்சானே தவிர நம்ம இந்த நிலைமைக்கு அவங்களாலதான் ஆளானு உனக்கு புரியவே இல்ல. ஆழ்ந்தா அந்த பொண்ணு கூட தான் வாழ்வேன்னு
பிடிவாதம் பிடிச்சான். அந்த பொண்ணுகிட்ட போய் வா கல்யாணம் பண்ணிக்கலான்னு கூப்பிட்டான். நீ இல்லாம என்னால வாழவே முடியாதுன்னு கத்துனான். ஏன்னா செல்வா காதல் அப்படி, அவன் உண்மையா நேசிச்சான். அந்த பொண்ணு இல்லாம வாழவே முடியாதுங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டான். அந்த பொண்ணால பைத்தியக்காரன் ஆக்கப்பட்டான். இவனை பைத்தியக்காரன் ஆக்கிட்டு இவன் கண்ணு முன்னாடியே இந்த அரண்மனைக்கு அடுத்த வாரிசான இவங்களோட சித்தப்பா பையனை இவன் கண்ணு முன்னாடி அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணனான். இவன் கத்துனான், கதறினான், கூப்பாடு போட்டான். இல்ல அவ எனக்கானவான்னு சொல்லி கத்துனான். சொத்து சுகம் இல்லாத உன் கூடலாம் நான் வாழ மாட்டேன். எனக்கு நீ முக்கியம் இல்ல, உன் அரண்மனை தான் முக்கியம். அதுக்காக தான் உன்னை காதலிச்ச, உன்னை கல்யாணம் பண்ண நினைச்சேன்னு இவனை ஒரு அற்பமா பேசிட்டா. உடஞ்சு போயிட்டான். வாழவே கூடாதுன்னு தற்கொலை பண்ணனான். ஐயோ, ஆனா ராஜகிளியம்மா நல்லா படிச்சவங்க, அறிவுள்ளவங்க. சொத்தை 2வது மீட்டெடுத்துக்கலாம், பையனை மீட்டெடுக்கணும்னு அவனை மீட்டெடுத்து அவனுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்து சாதிச்சு காட்டுன்னு சொல்லி அவனுக்கு தன்னம்பிக்கை கொடுத்தது மட்டும் இல்ல, அவனுக்கு பக்க பலமா இருந்தாங்க. செல்வாவை இந்த வீட்ல இருந்து விரட்டிட்டு அந்த பொண்ணு அவங்க சித்தப்பா பையன் எல்லாம் இந்த வீட்ல தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இத பார்க்க பார்க்க செல்வாக்கு பைத்தியம் பிடிச்சது. தொலைக்கு மேல வெறி ஏறிச்சது. எந்த சொத்துக்காக தன்னை வேண்டான்னு தூக்கி எரிஞ்சாலோ அதே சொத்தை நான் மீட்டெடுப்பேன்னு வைராக்கியமா போராடுனான். ராஜகிளியம்மாவும் சட்டப்படி நடவடிக்கை எடுத்தாங்க. அது வரைக்கும் விளையாட்டு பிள்ளையா இருந்த செல்வா விகாரமா மாறினான், முரடனா மாறினான். காதல் கொடுத்த வழி, அவன் அதிர்ஷ்டம். அவன் தொட்ட பிசினஸ் எல்லாம் பொண்ணாச்சுது. 1க்கு 2 மடங்கா உயர்ந்து வந்தான். இப்படி 120 கம்பெனி அவன் உருவாக்குனான். ராஜகிளியம்மா கோர்ட்டு மூலமா போய் இழந்த சொத்தை மீட்டெடுத்தாங்க. யாரால இந்த அரண்மனையிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டாங்களோ அவங்கள விரட்டி அடிச்சுட்டு திரும்ப இதே இடத்துக்கு ராஜகிளியம்மா கம்பீரமா வந்தாங்க. கூட செல்வாவும் தைரியமாவும் தன்னம்பிக்கையாவும் வீட்டுக்குள்ள வந்தான். இனி எந்த பொண்ணுமே வாழ்க்கையில ஏறெடுத்து பார்க்க கூடாதுன்னு வைராக்கியமா வாழ்ந்தான். அழகியோட குணமும் அவட குழந்தைத்தனமான விளையாட்டும் செல்வாவை ஏதோ அவ பக்கம் ஈர்த்தது. மறுபடி மனுஷனா மாறினான். அது அன்னக்கிளியம்மா உணர்ந்தாங்க. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். புரியுது. அந்த பொண்ணுக்கும் செல்வாக்கும் என்ன தொடர்புன்னு தானே கேக்குறீங்க? அது எப்படி? செல்வாக்கு வாரிசு இல்லைன்னா தானே அடுத்து அவங்க சொந்தக்காரங்களுக்கு போக முடியும். இது அழகிக்கு சாகர வரைக்கும் தெரியாது, தைரியமா சொல்லலாம். அவளை நான் வாழ வைக்கணும். எனக்கு உண்மை தெரியணும். செல்வாவை சிக்க வைக்கிறதுக்காக அந்த குடும்பத்துல நடந்த நாடக கல்யாணம். புரியல. நாடக கல்யாணத்துக்காக கொடுக்கப்பட்ட சீதனம் தான் இந்த அரண்மனை. புரியல? புரியல. செல்வாவை காதலிச்ச பொண்ணும் அந்த குடும்பங்களும் சேர்ந்து செல்வாக்கும் அந்த பொண்ணுக்கும் நாடக கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. கல்யாணமா? அப்ப செல்வாக்கு? அது நாடக கல்யாணம். அந்த நாடக கல்யாணத்துக்கு சீராதான் ஒட்டுமொத்த சொத்தையும் இந்த செல்வா எழுதி கொடுத்துட்டான். இந்த அரண்மனைக்கு ஒரே வாரிசான செல்வா இத்தனை சொத்துக்களையும் தான் கல்யாணத்துக்காக தான் மனைவி பேருக்கு மாத்ததா நினைச்சு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான். அந்த அளவுக்கு அந்த பொண்ணை காதலிச்சான். அந்த பொண்ணு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா. சொத்தை வாங்கிட்டு தான் இவனை அடிச்சு வெளியில பத்திட்டாங்க. அதுக்கப்புறம் ராஜகிளியம்மா அந்த கல்யாணம் நாடக கல்யாணம்னு எல்லாம் நிரூபிச்சுதான் கோர்ட்ல இருந்து மறுபடி இந்த அரண்மனையை மீட்டு எடுத்தாங்க. இந்த உண்மைலாம் உங்களுக்கு தெரியணுங்கக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ணு இங்கதான் எங்கேயோ கஷ்டப்பட்டுட்டு கிடக்கா. அந்த பொண்ணு திரும்ப அழகி வாழ்க்கையில செல்வா கொலை வெறியில இருக்கான். அதனால செல்வா அடைஞ்ச அவமானத்துக்கு அளவே இல்ல. பொண்ணுக்காக சொத்தை இழந்துட்டான்னு எல்லாரும் காரி துப்புனாங்க. அவனை பைத்தியக்கார மாதிரி பார்த்தாங்க. சரி, அப்படின்னா அழகி எப்படி செல்வா நம்பினா? ஏமாறப்பட்டவனுக்கு தான் ஏமாந்ததோட வழி தெரியும். ஏமாந்தவங்களுக்கு தானே ஏமாத்துறவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். அழகிக்கு இந்த சொத்து மேல என்னைக்குமே ஆசை இல்லைன்னு நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் செல்வா விரும்ப ஆரம்பிச்சான். இந்த வீட்டுல எத்தனையோ வித்தியாசமான பொருட்கள்லாம் இருக்குது. உங்களுக்கே தெரியும், நம்ம ஊர்ல சாதாரண ஒரு பொருள் இருக்கதே பெரிய விஷயம். ஆனா இந்த அரண்மனையில வெளிநாட்டு பொருட்கள்ல இருந்து விலை உந்த பொருட்கள் வரைக்கும் இந்த வீட்டுல நிறைஞ்சு இருக்குது. ஆமா. அழகி இந்த வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்க தெரியாத மாதிரி இருந்துக்கிடுவோம். ஏன்னா நாங்க செல்வா கிட்ட காட்டிக்கல. ஆனா ராஜகிளி அம்மாவுக்கு எல்லாமே தெரியும். அழகி இந்த வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அந்த பொண்ணு கண்ணு எந்த ஒரு பொருளையும் பார்த்ததே இல்ல. இதையும் ப்ரூவ் பண்ணதுக்காக எப்படியும் அந்த பொண்ணு செல்வா ரூமுக்கு தான் போவான்னு ராஜகிளி அம்மா ஒரு ஐடியா பண்ணினாங்க. என்ன? ஒரு பாக்ஸ்ல ஸ்வீட்டும் இன்னொரு பாக்ஸ்ல தங்கம் வயிறும் நிறைஞ்ச நகை நட்டு பணம் எல்லாத்தையும் ஒரு பாக்ஸ்லயும் வச்சிருந்தோம். அந்த பொண்ணு அந்த ஸ்வீட்டை தான் குறுன்னு பார்த்தாலே தவிர அந்த வெள்ளி தங்கம் வைரம் அது அந்த பொண்ணு ஏறெடுத்து கூட பார்க்கல.
அதுல இருந்துதான்னு கூட அந்த பொண்ணுக்கு தெரியாது. அது மட்டும் இல்ல, செல்வா போயிட்டான். அந்த பொண்ணு அந்த ரூம்ல தனியா தான் இருந்தா. அவ சந்தோஷம் ஃபுல்லா அந்த ஸ்வீட்டை சாப்பிடுறமேங்கிறதுல தான் இருந்ததே தவிர அந்த தங்கத்தையோ வெள்ளியோ அவ ஏறெடுத்து கூட பார்க்கல, எட்டி கூட பார்க்கல. அப்படின்னா அன்னைக்கு ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு கொண்டு வந்த ஸ்வீட்டு இந்த ஸ்வீட் தானா? அந்த விஷயமும் செல்வாக்கு தெரியும். அந்த பொண்ணு நேசிச்சதே செல்வாவை மட்டும்தான், இந்த சொத்து சுகத்தை இல்ல. இப்பவும் அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் ஆக போகுது. நமக்கு எவ்வளவு சொத்து இருக்குது, நகை இருக்குதா, எதையுமே அந்த பொண்ணு கேட்கவே மாட்டேங்கிறா. ராஜகிளி அம்மாவா போய் சொன்னாலும் அந்த பொண்ணு அதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறா. அவ நினைப்பெல்லாம் செல்வா செல்வா செல்வா. இதுதானே ராஜகிளி அம்மா விரும்புனாங்க. செல்வாவும் அழகியும் சந்தோஷமா வாழணும்னா அவங்க யார் கண்ணிலையும் படாம இருக்கிறதா நல்லது. அரமனை தேடிலாம் பிரச்சனை வராத. செல்வா அதுக்கு சம்மதிக்க மாட்டான். பின்ன நான் எதுக்கு இருக்கேன் காவலாளின்னு? வீட்டுக்குள்ள வராது, வெளியில தான் வரும். அதனாலதான் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நல்ல நேரம் சொன்னீங்க. இனி நான் கண்ணு கத்துமா பாத்துக்கிடுதேன். ஒருவேளை அழகி உங்க கூட வெளியில வந்தாங்கன்னா யாருக்கிட்டுமே பேச விட்டுறாதீங்க. செல்வாவையும் அழகியும் பிரிக்கதான் இந்த பணந்தண்ணி கணுகளோட வேலை. செல்வாக்கு வாரிசு விடக்கூடாதுக்காக எந்த எல்லைக்கும் போகும் இந்த பணந்தண்ணி கூட்டங்கள். யாரு சொன்னா செல்வாக்கு வாரிசு இல்லன்னு? ராஜா. ராஜா செல்வாவோட தெரியும், ஆனா ஊருக்கு தெரியக்கூடாது. பச்சை புலன் கூட பார்க்க மாட்டானுங்க. ஐயோ, செல்வாக்கு இருந்ததை விட ராஜாவுக்கு தான் பிரச்சனை அதிகம். அவனை இன்னும் கண்ணும் கருத்துமா பார்க்கணும். அழகிய எந்த எல்லைக்கும் கொண்டு போயிருவாங்க. அந்த பொண்ண நீங்க தான் கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும். நான் உசுவா இருக்கிற வரைக்கும் செல்வாவையும் அழகிய நான் பிரிக்க விடவே மாட்டேன். அது உங்க கையில தான் இருக்கு. அந்த பொண்ண நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டீங்கல்ல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு செல்வா தேடிங்க வரவே இல்லையா? வந்தா, ஆனா அன்னைக்கு செல்வா படுத்தின பாடு இருக்குதே. துண்டக்கானும் துணியக்கானு ஓடிட்டா. வந்தா, நடிச்சுக்கிட்டே வந்தா. எப்போ அழகி வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் அப்பதான் எங்களுக்கே செல்வா மனசுல அழகி இருக்கான்னு தெரியும். அப்பதான் செல்வா எல்லார்கிட்டயும் ஓப்பனா சொன்னான், என் மனசுல ஒரு தேவதை இருக்கா, அவ தாண்டி என் பொண்டாட்டின்னு சொன்னான். அப்பதான் எங்களுக்கே அவன் மனசுலயும் அழகி இருக்கான்னு தெரிஞ்சது. ஓ அப்படியா? நான் அவளை பார்க்கலாமா? என்ன இப்படி சொல்றீங்க? அவ யாருன்னு தெரிஞ்சாதானே அவகிட்ட இருந்து என் அழகி நான் பாதுகாக்க முடியும். நாங்க எதாச்சும் வேற யாரும் நினைச்சு பழகிட்டானா? அதுவும் சரிதா. சரி, என் கூட வரீங்களா? உங்க கூடயா? பைக்கில் போலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. கொஞ்சம் போகணும், வாங்கல. நான் வெளியில அது வந்து உங்க வீட்டு ஆட்கள் பாத்துருவாங்கன்னு பயப்படுறீங்களா? அது ஒரு குடும்பமா புள்ள காணாம போய் இவ்வளவு நாள் ஆகுது. ஸ்டேஷன்ல கூட நீங்க காணணும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கல. செல்வாதான் போய் கொண்டு கொடுத்தான். என்ன சொல்றீங்க? அழகி இருந்தாலும் நீங்க அவங்க கூட பழகுனவங்களாச்சே, உயிர் தோழியா இருந்திருக்கீங்க. அழகிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அழகிக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்களெல்லாம் செல்வாக்கும் பிடிக்கும். அதனாலே உங்களை கண்காணிக்க ஆரம்பிக்க சொன்னான். நானும் உங்களை கண்காணிச்சேன், நிறைய அரைஞ்ச. செல்வாவே பார்த்து உங்க வீட்டுக்கு அனுப்புனான். ஆனா உங்க குடும்பத்துக்காரங்க ஏன்னு தெரியல அதெல்லாம் தட்டி கழிச்சிட்டாங்க. செல்வாவும் உங்களுக்கு எவ்வளவோ கல்யாண ஏற்பாடுகளை பண்ணுனான். உங்களுக்கு ஆபத்து வராம பாத்துக்கிட்டதே செல்வாதான். அப்பதான் நீங்க ஒரு நாள் திடீர்னு காணாம போயிட்டீங்க. பதறி போயிட்டான். அழகி இல்ல, அழகிக்கு உயிரா இருந்த அந்த ஃப்ரெண்டு இப்ப இல்லாம போயிட்டாங்களேன்னு ரொம்ப பதறி போயிட்டான். ஊர் முழுக்க தேடினான், போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தான். ஆனா நீங்க கிடைக்கவே இல்லை. ஆனா உங்க வீட்ல இருந்து எந்த கம்ப்ளைண்ட் யாருமே கொடுக்கவே இல்லை. அவங்களுக்கு நான் பாரமா இருந்திருக்கேன், இப்படி கொடுப்பாங்க? அந்த குடும்பத்துக்காரங்களுக்காகவா நீங்க பயப்படுறீங்க? வாங்க நாம போலாம். சரி. ஐயோ கண்ணீரை தொடங்க, அழாதீங்க. நாங்கெல்லாம் இருக்கோம்ல, அப்புறம் எதுக்கு அழுறீங்க? நாங்கெல்லாம் உங்களுக்கு கடைசி வரைக்கும் கூட இருப்போம். நாங்கெல்லாம் பேச்சால சொல்ல மாட்டோம், செய்களை காட்டுறவங்க. சரி பரவாயில்ல. இருக்கட்டும், கண்ணை தொடங்க. வாங்க, அந்த ராட்சசி யாருன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். அவகிட்ட இருந்து கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க. சரி சரி பரவாயில்ல, நான் தொடச்சுக்கிடுதேன். சரி, உங்களுக்கு என்ன வேணாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிடுதேன். சரி வாங்க. கண்ணோரமாயிரம் காதல்களை வீசுவாள், முந்தானைச் சோலையில் தென்றலுடன் பேசுவாள், ஆகாய மேகமாகி ஆசை தூரல் போடுவாள், நீரோடை போல நாளும் ஆடி பாடி ஓடுவாள்.
பேசுவாள் அதிகாலை ஊற்று அசைந்தாடும் நாற்று உயிர் மூச்சாகிறீங்காரம் பாடுவாள் இந்த ராஜாவின் தோளோடு சேருவாள். என்னங்க இங்க பாரு, இப்படியே இரு. இப்படியே தான் நீ என் கூட இருக்கணும். எனக்கும் இப்படியே தான் இருக்கணும்னு தோணுது. இப்படியே தான் இருக்கணும். இன்னும் நெருக்கமாயிக்கிட்டே இருக்கணுமே தவிர நமக்குள்ள இடைவெளியே வரக்கூடாது. உன்னை இப்படி எப்பவுமே இருக்க அணைச்சு எனக்குள்ளே நான் வச்சிருக்கணும். இப்படி நீ என் தோலை சாஞ்சுக்கிட்டே இருக்கணும். வேற நீ எனக்கு எதுவுமே பண்ண வேண்டாம். புரியுதா? என் காதலுக்கு எல்லையே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நான் உன்னை காதலிக்கணும். இப்போ இல்ல, மரணம் வரைக்கும் நான் இப்படிதான் காதலிச்சுக்கிட்டே இருப்பேன். என்ன மாதிரி உலகத்துல யாருமே காதலிச்சிருக்க கூடாது. அந்த அளவுக்கு என் அழகி நான் காதலிப்பேன். உங்களுக்கு ஏன் என்ன அவ்வளோ பிடிச்சிருக்கு? தெரியாது, ஆனா இனி நீ இல்லாம என்னால வாழ முடியாது. நீயும் ராஜாவும் என் உசுரு. என் வாழ்க்கை உங்களுக்காக தான். உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்னங்க, என்ன? நம்ம வாழ்க்கையில யாரும் குறுக்க வரமாட்டாங்கல்ல? யாரும் வரணும் கூட நினைக்க முடியாது. அப்படி வரணும் நினைச்சாலே இந்த சிலவோட சீர்வா உங்களுக்கு தெரியும். நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? எனக்கு பயமே இல்ல. இத பாரு, நீ தேவையில்லாம இதையும் நினைக்கவே கூடாது. நான் இருக்கும்போது என்ன மீறி உன்னை யாரும் எதுவும் பண்ணவும் முடியாது. நீ என் பொக்கி சண்டே. உன்னை இப்படி இருக்க அணைச்சு பாதுகாப்பேனே தவிர அப்படிலாம் விட்டு கொடுக்க மாட்டேன். உன்னை எப்பவும் இதே மாதிரி அள்ளி அணைச்சு வச்சுக்கிடுவேன். ஒருவேளை நான் இதை தப்பு பண்ணியிருந்தா? இன்னும் இருக்க அணைச்சு எனக்குள்ள பத்திரப்படுத்திக்கிடுவேன். அதான் சொன்னனே, நீயும் ராஜாவும் என் உசுரனே. ராஜா என் உசுரு. அப்படின்னா என் உசுரு. என் உசுரு எனக்கு தெரியாது. நாம அன்புக்கு அடையாளமா பிறந்தவன் எனக்கு தெரியும். என் வாரிசை காப்பாத்ததுக்கு நீ என்னெல்லாம் பாடுபட்டிருப்பேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதனாலதான் எனக்கு உன் மேல இன்னும் பாசம் அதிகமாச்சுது. எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிருக்கடி. அவன் நம்ம புள்ள. நம்ம பிள்ளை உங்களுக்கு எப்படி தெரியும்? ஊட்டிக்கு வந்த அன்னைக்கே தெரியும். என்ன சொல்றீங்க? என் பிள்ளை எனக்கு தெரியாதாடி. ரோஹித், ரோஹித். அந்த மாமா அங்க இல்ல. ராஜாவா? ராஜாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருக்க. சாக்லேட் சாப்பிட்டு இருக்கீங்களா? மாமா எங்க? மாமா இங்க உட்கார்ந்து பத்திரமா சாப்பிட்டுட்டு இருக்கணும். நான் ஒரு வேலைய போறேன், இப்போ வந்துருவேன்னு சொன்னாங்க. அப்படியா? உனக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்குமோ? எனக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும், அம்மாக்கும் ரொம்ப பிடிக்கும். என் அழகிக்கும் ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒன்னே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அழகா சிரிக்கா. உங்களுக்கு வேணுமா? ஐயோ ஆமா வேணும். என் பக்கத்துல உட்காருங்க, நான் தாரேன். சரி, உன் பக்கத்துல இருக்க எனக்கு தா. ராஜா பக்கத்துல உட்காந்துட்டேன். இப்ப எனக்கு ராஜா சாக்லேட் தருவானா? அதுக்கு முன்னாடி என் நெத்தில கிஸ் பண்ணணும். அது என்ன நெத்தில? அம்மா, அம்மாக்கு அதான் பிடிக்குமா. எங்க அரச அவங்களாம் எங்களை நெத்தில தான் கிஸ் பண்ணுவாங்க. இவன் என்ன அழகி சம்பந்தப்பட்டதையே சொல்லிக்கிட்டு இருக்கான். அழகி இதே மாதிரி சொல்லுவாளே. இங்க வா. என்ன? நீ என்னடா என்ன மாதிரியே இருக்க? ஹோட்டலே மேனேஜர் மாமா இருக்காங்கல்ல. மேனேஜர் மாமாவா? நம்ம சாப்பிட்டுட்டு தொட்டு கொடுப்பாங்கல்ல. மேனேஜர் மாமா. சரி சரி. அவங்க அப்படிதான் சொன்னாங்க, உங்க அப்பா வந்திருக்காங்கன்னு. என்ன தள்ளி வா. என்னைய மாதிரி கண்ணு, என்னைய மாதிரி எல்லாம் பண்றானே. அது எப்படி முடியும்? அழகிதான் உசோட இல்லையே. உங்க அப்பா எங்க? அப்பாண்ணா. அப்பாடா? ஆனா அப்பாண்ணா அதான் நீ சொல்லுவிய அரசன். அவங்க இங்க இல்ல, ஊர்ல இருக்காங்க. ஊர்ல இருக்காங்களா? ஆமா, நான் வளர்ந்ததுக்கு அப்புறமா அம்மா கொண்டு அங்க விட்டுவாங்களா. அங்கன்னா மகாராணி அப்புறம் அரசன் எல்லாரும் இருக்காங்களா, என்ன நல்லா பாத்துக்குவாங்களா. அம்மா சொன்னாங்க. இவன் ஏன் பிள்ளையா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இவன் ஏன் பிள்ளையா? ஏன் பிள்ளையாடனே? என்ன எனக்கு அப்படித்தானே தோணுது. ஏன் பிள்ளை மாதிரியே எனக்கு தோணுது. இவனை தூக்கும் போது இதை என் பிள்ளைய தூக்குன மாதிரி எனக்கு ஒரு உணர்வு வருது. இதை என் பிள்ளை என் மடியில இருந்த மாதிரியே எனக்கு தோணுது. ஆனா அழகி உசுரோட இல்லை. ஆனா என் பிள்ளைன்னு எனக்கு தோணுது.
ஏன் எனக்கு இப்படி தோணுது? ஒருவேளை அழகி குழந்தை பெத்து கொடுத்துட்டு ஐயோ. டேய் ராஜா, அரசன் பேர் என்ன பேருடா? தெரியாதா? அந்த மகாராணி பேரு சொல்லக்கூடாது. ஏன்? அவங்க ரொம்ப பெரியவங்க, அவங்க தெய்வத்துக்கு சமம் அப்படின்னு அம்மா சொன்னாங்கல்ல. அவங்க பேரெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தான் எங்க அம்மாக்கு அத்தையா. சரி, நீ உங்க அப்பா கிட்ட எப்போ போவ? அதான் அரசன் கிட்ட எப்போ போவ? அரசனுக்கு எனக்கு தெரியணும்ல. நாங்க இப்ப போனா யாரு நீ அப்படின்னு கேட்டுருவாங்களாம்ல. அதான். அது எப்படி உன்னை போய் யாருன்னு கேட்பாங்க? கேட்பாங்களாமே, ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் கேட்க முடியாதுல்ல. நீ தானே அவங்க புள்ள, நீ பாட்டுக்கு அவங்க வீட்டுக்கு போக வேண்டியதானே? இல்ல, அவங்க நீ யாருன்னு கேட்டா அம்மாவால தாங்கிக்க முடியாதான். அதான் அம்மா வளர்ந்ததுக்கு அப்புறம் உன்னை அப்படி யாரும் கேட்க முடியாது, அப்ப கொண்டு விட்டுருவேன்னு சொல்லியிருக்காங்க. உன்னை யாருன்னு யாரு கேப்பா? அரசனும் மகாராணியும் கேட்க மாட்டாங்கல்ல. அப்ப வேற யாரு கேப்பா? அவங்க பொல்லாதவங்களாம், ரொம்ப மோசமானவங்களாம். அவங்க என்னையும் அரசனையும் பிரிச்சிருவாங்களாம். ஆத்தா எங்க அம்மா யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. நான் ஒய்யாம கேட்டேன்னா ஆத்தா எங்க அம்மா என்கிட்ட மட்டும் சொல்லிருக்காங்க. உன்னையும் அரசனையும் யாரு பிரிப்பா? எல்லாரும் அம்மா வீட்டுல இருப்பாங்கல்ல. ஆமா. அப்போ அவங்க எங்க அம்மாவா என்னை கொல்ல பார்த்தாங்களாம். இவன் என்னமோ சொல்ல வரான், இவன் என்னமோ சொல்றான். எதுக்கு கொல்ல பார்த்தாங்களா? அதான் அரசன் பிள்ளைல. என்னமோ என் கதையை சொன்ன மாதிரி சொல்றானே. உங்க அம்மா பேரு என்ன பேருடா? அம்மா. அம்மாதான். அம்மா பேரு? அம்மா. நான் அம்மாட்ட போறேன். அம்மா பத்தி பேசினா அம்மா கிட்ட போவேன்றான். ஐயோ, அம்மாவை ஞாபகப்படுத்தின மாதிரி ஆயிருது. அம்மா கிட்ட போண்ட, அம்மா பேர் வேண்டாம். சரி, நீ விஷயத்த சொல்லு. இவ்வளவுதான், அம்மாட்ட போறேன். என்கிட்ட இரு. இன்னைக்கு என்கிட்ட இரு, நான் உன்னை எல்லா பக்கமும் கூட்டிட்டு போறேன். சாக்கெட் வாங்கி தரேன். ரிமோட் கார் எல்லாம் வேணும்னு கேட்டல, அதெல்லாம் வாங்கி தரேன். ஆமா, நீ தங்கம் இல்ல, என் வயிறு இல்ல. எங்க அரசனா இப்படித்தான் என்ன கொஞ்சம் போறாங்களாம். இல்ல, இவன் என் புள்ளதான், இவன் என் புள்ளையேதான். இனி என் கூட இரு. உன்னை இப்ப வளர்க்கறது யாரு? வளர்க்கறது என்ன? உன்னை இப்ப யார் பாக்கா? பாக்கானா? நீ யார் கூட இருக்க? அம்மா. அம்மாட்ட போறேன். அம்மாட்ட போறேன். அம்மா பத்தி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தேன். அம்மா பேச்சு எடுத்தாலே அம்மா கிட்ட போகணும் நடம் பிடிக்கும். அப்புறம் நீ அரசங்கிட்ட சேரக்கூடாதுன்னு உன்னை வயிற்றுல புள்ள பார்த்தாங்கல்ல, அவங்கள யாரு? அவங்களா? அவங்க பொல்லாதவங்க, ரொம்ப மோசமானவங்க. எப்படி? அதான் அம்மாவை அடி அடி அடிச்சு அப்புறம் என்ன கொல்ல பார்த்து அப்புறம் அம்மா ட்ரெயின் ஏறி இந்த ஊருக்கு வந்துட்டாங்களாம். இதுக்கு பேரு ஊட்டி. ஏன் உங்க அம்மா அரச வீட்டுக்கு போயிருக்க வேண்டியதானே? அதான் அம்மா செத்து போச்சே. அப்படின்னா அழகி உசுரடதான் இருக்காளா? அப்ப இவன் என் புள்ளதான். அம்மா வெங்கடா, அம்மா வெங்கடா. அம்மாட்ட போறேன். நீங்க அழுதீங்களோ? அம்மா செத்து போச்சு யாரு சொன்னாங்களா? அரசங்கிட்ட. ஆனா அரசங்கிட்ட சொல்லலையா? அம்மா சொல்லல. அதான் அந்த பொல்லாதவங்க இருக்காங்கல்ல, ஆமா, அவங்க அம்மா செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஆனா அம்மா உசுரோட இருந்திருக்காங்க. ஆமா, அம்மாவை மண்டையில அடிச்சு அம்மா ஆஸ்பத்திரியில இருந்தாங்களாம். என் புள்ள, என் பிள்ளையாடா நீ? எனது செல்வாக்கு வாரிசு இருக்குதா? யாரையும் உசுரோட இருக்கா? என் பிள்ளைக்காக இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இருக்காளு. என் பிள்ளைய காப்பாத்ததுக்கு எவ்வளவு பெரிய தியாகம் இருக்கா? அம்மாங்க, அம்மா இப்ப எங்க? அம்மா கிட்ட போலாம். அம்மா கம்பெனிக்கு போயிட்டாங்க. நம்ம கம்பெனிக்கே போகலாம். உனக்கு கம்பெனி தெரியும்ல? உங்களுக்கு தெரியுமில்ல? என்னடா சொல்ற? அன்னைக்கு நீங்க கூட்டு போனீங்கல்ல. அவங்க உன் அம்மா இல்லடா. அம்மா இல்லன்னா? அந்த அவங்க உன் அம்மா இல்ல. அவங்க உன் அம்மா இருக்க முடியாதா? இல்ல, அவங்க உன் அம்மா இல்ல. அங்கதான் அம்மா வேலை பார்க்காங்க. நாம அந்த பெரிய ரூம்ல இருக்கும்போது நீங்க டேபிள்ல அப்படி சொல்லும் போது எங்க அம்மா நிறைய நோட்டு புக்கு கொண்டு வந்தாங்கல்ல.
சிசிடி கேமரா இருக்கும்ல. ரோஹித், நான் செல்வா பேசுறேன். ஆமா, அன்னைக்கு உங்க கம்பெனிக்கு வந்து நான் ஃபைல் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேனே, ஆபீஸ் ரூம்ல உட்காந்து. அந்த நேரத்துல கரெக்டான ஃபுட்டேஜ் எனக்கு இப்போ உடனே வேணும். சீக்கிரம் இமிடியேட் எனக்கு அனுப்புங்க. நேரத்தை கடத்தாதீங்க ப்ளீஸ். எனக்கு சீக்கிரம் வேணும். சீக்கிரம் சீக்கிரம். நான் இப்போ ஒரு படம் காட்டுறேன், அதுல யாரும் அம்மான்னு சொல்லுவியா? இரு, வந்துட்டு பார்க்கலாம். அழகே அழகே உசுராட இருக்கா. அழகே உசுராட இருக்கா. எனக்கு தெரியும்டா, அவனை பார்க்கல எனக்கு ஏதோ உன் மேல இனம் புரியாத பாசம் வந்துரு. ஏன் இப்பதானே புரியுது. அரசு, நான் தான்டா அரசு. அழகி என் பக்கத்திலே நின்னுட்டு போயிருக்கா. நான் பார்க்காம இருந்துட்டேனே. ஐயோ. அம்மா பேர் அழகி தானே? அம்மா அம்மா. என்ன செல்வா? செல்வா என்ன? ஏண்டா ஏன் அழுற? என்ன செல்வா? இத கொஞ்சம் பாருங்க. அழகி அழகி, என் மருமக, என் மருமக. அழகி நீ பாத்தியா? உன் கூட இருக்கா? பாக்கலம்மா, பக்கத்துல இருந்திருக்கா. பாக்கலம்மா. எப்படா? அம்மா ஐயா புள்ளம்மா, அம்மா ஐயா புள்ளம்மா. எனக்கு தோணுச்சுடா, உன் பிள்ளையா தான் இருப்பானே. என் பொண்ணட்டு பிள்ளை உசுரோடுதாம்மா இருந்திருக்கு. நான் அதை பார்க்காம இருந்திருக்கேன். என் பொண்ணட்டையும் பிள்ளை என்ன பாடுபட்டிருக்காங்க தெரியுமாம்மா. இப்படி தவிக்க விட்டுட்டேனம்மா. போய் அழகிய கூட்டிட்டு வா. இப்ப கூட அங்க சண்டை போட்டுட்டு இப்பதாம்மா வாரேன். அங்க அழகி நான் பார்க்காம வந்துட்டேம்மா. சரி, இப்ப அங்கதானே இருப்பா. போ, சீக்கிரம் மருமகளை கூட்டிட்டு வா. போடா. எப்படா அழகி எப்படி உசுரோட? ராஜா பேசுறத வச்சுதாம்மா கண்டுபிடிச்சேன். அவளை அடிச்சு சித்திராத படுத்திருக்காங்கம்மா. அவளை கொல்ல வச்சிருக்காங்க. அழகி வீட்டுல என் புள்ள இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ராஜாவை கொல்ல பார்த்திருக்காங்கம்மா. தன்னை பத்தி கூட கவலைப்படாம என் புள்ளைய காப்பாத்தினா போதுன்னு அங்கிருந்து தப்பிச்சு வந்திருக்காம்மா. புள்ளைய காப்பாத்துறதுக்கு இங்க படாத பாடுபட்டு இருக்காம்மா. ஏன்டா நம்ம தேடி புள்ள வரல? புள்ளைக்காக தாம்மா வராம இருந்திருக்கா. புள்ளைய காப்பாத்துனதுக்காக தாம்மா வராம இருந்திருக்கா. ஐயோ. ஆனா ஒண்ணுமா, இனி அவளை ஒரு நாள் கஷ்டப்பட விட மாட்டேன். கஷ்டப்பட விட மாட்டேன். அவளை எனக்குள்ள வச்சுக்கிடுவேன். இனி அவளை நான் விட மாட்டேம்மா. போடா, சீக்கிரம் புள்ளைய கூட்டிட்டு வாடா. போ. நான் கூட்டிட்டு வரேன். அவகிட்ட இனி தெரிஞ்சுக்க மாதிரி காட்டிக்க வேண்டாமா. பாவம். நான் எப்படா தெரிஞ்சுக்க மாதிரி காட்டிக்குவேன்? அவன் நம்ம கிட்ட புள்ள இதுதான் நிரூபிக்க வேண்டாமா. ஐயோ புள்ளம்மா, அவனுக்கு அந்த பயமும் இருந்திருக்குமா. ஐயோ, அழகி எப்படா நம்ம சந்தேகப்படுவோம். அது மட்டும் இல்ல, இவனை பாரு, அப்படியே ஒண்ணு உரிச்சு வச்சு வந்திருக்காண்டா. டேய், இன்னொன்னு, ராஜா உன் பிள்ளை தானே ஊருக்குள்ள தெரிய வேண்டாம். அம்மா. டேய், கருவிலே கொல்ல நினைச்சவங்க இப்ப மட்டும் இந்த புள்ளைய உடவா செய்வாங்க? தெரிஞ்சுக்க மாதிரி காட்டிக்க வேண்டாண்டா. புள்ளைய பொத்தி பொத்தி வளர்க்கணும்டா. அவன் நம்ம வீட்டு வாரிசு, அரண்மனையோட வாரிசுடா. சட்டப்படி என்ன பண்ணணுமா அத்தனை ஏற்பாடையும் பண்ணு. இதுக்கப்புறம் அழகி இங்க இருக்க வேண்டாம். அவளுக்கு ஆபத்து. நாம பாத்துட்டோன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். சரிங்கம்மா. அவ பிடிவாதம் பிடிப்பா. ஏதாவது சாக்கு பக்கம் சொல்லுவா. விட்டுறாத. எப்படிமா விடுவேன்? அவளை இன்னும் ஒரு நாள் நான் தனியா விட மாட்டேன். என் தங்கம், என் ரத்தம். அம்மா, என் பிள்ளைம்மா, என் பிள்ளை. ஆமாடா, உன் பிள்ளைதான். என்ன மாதிரியே இருக்கம்மா. அவ சொல்லுவா, உங்களே மாதிரி பெத்து கொடுப்பேன்னு. இப்படி பெத்து கொடுப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவளுக்கு என் மேல பாசம் அதிகம். ஆமாமா, நான் அவட்ட சும்மாதான் சொன்னேன். என் மேல பாசம் அதிகம்னா எனக்கு ஆம்பளை பையன் என்ன மாதிரி இருக்கணும்னு. அதை நிரூபிச்சுட்டா. அவளுக்கு பாசம் அதிகம்னு நிரூபிச்சுட்டா. அப்பாடா, அவங்க உன் பாட்டி, நீ என் புள்ளடா. அப்பா அரசர். அதை எப்படி வளர்த்திருக்கணும். ஐயோ, என் பொண்ணாட்டி பிள்ளைங்களை கஷ்டப்பட விட்டுட்டேன். போனது போட்டியா, இனி என் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட. போ, அழகி கூட்டிட்டு வா. இங்க நீ பத்திரமா இருக்கணும். நான் போய் அம்மா கூட்டிட்டு வரேன்னா? வேண்டாம், அதே கொஞ்சம் மழை கடா இருந்துச்சு. அப்பா மட்டும் போய் அம்மாவை கூட்டிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். பாட்டி கூட இங்கே இரு. நம்ம உடனே அரண்மனைக்கு போயிடலாம். இங்க இருக்க வேண்டாம். நம்ம அரண்மனைக்கு போயிடலாம்.
அங்க உன்னை அப்ப நல்லா பாத்துக்கிடு. ராஜாவை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிடுத. ராஜா கேட்டதெல்லாம் அப்ப வாங்கி கொடுக்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்களடா. உன்னை காதலிச்சதுக்காக அவ பட்ட வேதனைய பாத்தியாடா? ஆமாமா, எனக்காக பட்ட வேதனைய பார்க்க முடியுது. வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு தெரியாத ஊருக்கு வந்து குழந்தைய பெத்து வளர்த்து அவ எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாமா. நினைக்கும் போதே என் நெஞ்செல்லாம் வலிக்குமா. ஆனா இதுக்கப்புறம் பூ மாதிரி பாத்துக்க. இனி இருக்கிற ஒவ்வொரு நொடியும் அவளை நீ சந்தோஷமா பாத்துக்கணும். இனி அவ வாழ்க்கையில கஷ்டமே வரக்கூடாது. உங்க வாழ்க்கையில யார் குறுக்க வந்தாலும் அவங்கள நிர்மூலமாக்கிறேன். அழகிக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். உங்க ரெண்டு நடுக்குள்ள இனிமே யாருமே வரக்கூடாது. இல்லம்மா, இனி அழகி என்று யாராலும் பிரிக்க முடியாது. போ, பிள்ளையோட வா. என் பொண்டாட்டியோட வாரிமா. என் குடும்ப வாரிசு, என் குடும்ப வாரிசு. பாட்டி, உன் பாட்டிடா. செல்வா அவங்க அப்பா மாதிரி இருப்பா. நீ உங்க அப்பனே மாதிரி இருக்க. கிட்டத்தட்ட தாத்தாவே திரும்ப வந்த மாதிரி இருக்குடா. அந்த அரண்மனை ஆண்ட ராஜராஜன் வந்த மாதிரி இருக்குடா. அப்ப அதனாலதான் எனக்கு ராஜான்னு பேர் வச்சிருப்பாளா? உன் பேர் ராஜா தானே? அவ யாரு? என் மருமகளாச்சே.